நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபம்னா என்ன? நாம் ஆண்டவரோடு பேசுவது தான் ஜெபம். உங்கள் பிரச்சனைகளை மனிதர்களிடம் சொல்லி புலம்பி அழுதால் ஏதாவது விடுதலை கிடைக்குமா சகோதர சகோதரிகளே? இல்லை. அதே ஆண்டவரிடம் சொல்லுங்கள், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். தானியேல் ஜெபித்தார், சிங்க கெபியில் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தவில்லை. யோபு ஜெபித்தார், அவரின் சிறையிருப்பு மாறியது. அன்னாள் ஜெபித்தால் குழந்தையை பெற்றாள். இப்படியாக இவர்கள் ஆண்டவரிடம் ஜெபித்து ஜெயம் பெற்றார்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அநேக பிரச்சனைகளோடு காணப்படலாம். அது ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி சண்டையாக இருக்கலாம், பாவ போராட்டமாக இருக்கலாம், வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட போராட்டங்களோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா? உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் மனிதர்களிடம் சொல்லாமல் நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபிக்க மாற்றம் உண்டாகும். நீங்கள் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறீங்களா? உங்கள் பிரச்சனையை ஆண்டவரிடம் சொல்கிறீங்களா? மனிதர்களை தேடி போகாதீங்க. மனிதர்களை தேடுறதுனால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை சகோதர சகோதரி. எனவே நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உங்கள் சிறையிருப்பு மாறும். உங்களுக்கு எந்த போராட்டம் இருக்குதோ, எந்த பிரச்சனை இருக்கோ அதில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசியுங்கள். நன்றி. ஆமென்.